வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்ச குடும்பத்தினர் தான் ஹிட்லர் போல் செயற்பட்டனர். அனுர அரசு பதிலடி. சபாநாயகரிடம் வாங்கி கட்டிய அர்ச்சுனா உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அரசாங்கமே பொறுப்பாம். தமிழர்களுக்கு எதிராக கடும் போக்குவாதிகளின் சதி நடவடிக்கை அம்பலப்படுத்தும் சிங்கள தேரர். அனுர அரசின் இறுதி நாளை கணிக்கும் சஜித் அணி. துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒருவர் ஹெரோயினுடன் கைது. வடகிழக்கில் இன்று முதல் மழை, புதிய புயலுக்கு வாய்ப்பு. போதைப் பொருட்களுடன் ஒரே நாளில் 971 பேர் கைது. பிரித்தானியா செல்வோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வாதிகாரி ஹிட்லர் போல் செயற்படவில்லை. ராஜபக்ச குடும்பத்தினர்தான் ஹிட்லர் போல் செயற்பட்டனர் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஹிட்லர் போல் செயற்படுகின்றார் எனவும், ஹிட்லரை தோற்கடிப்பதாக அன்று ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்தது போல் எதிரணிகள் ஒன்றுபட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்சவும் அவரது குடும்பத்தாரும் தான் ஹிட்லர் போல் செயற்பட்டனர். ஜனநாயகத்துக்கு சமாதி கட்டி சர்வாதிகார ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு 18வது திருத்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டது. இதனை சாகர காரியவசம் மறந்துவிட்டார் போலும் எமது ஜனாதிபதி அரசமைப்பின் பிரகாரமே செயற்படுகின்றார். நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். இந்த கோட்பாட்டை நாம் மீறப்போவதில்லை என பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல குறிப்பிட்டுள்ளார். எனது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு சபாநாயகர் மற்றும் போலீஸ் மா அதிபரே பொறுப்பு என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவும் கலந்து கொண்டிருந்தார். கலந்துரையாடல் தொடர்பில் ராமநாதன் அர்ச்சுனா தனது முகப்புத்தகத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அப்பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைய தினம் போலீஸ் மா அதிபர், சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் நடைபெற்ற போது ஐரோப்பாவிலிருந்து ஜூம் மூலம் தொடர்பு கொண்டேன். இதன்போது தற்போதைய நிலையில் ஒரு வைத்தியராக எனக்கு போதை வஸ்து கடத்தக்காரர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களில் இருந்து உயிர் ஆபத்து வராது என்பது தெளிவாக தெரிவித்திருந்தேன். தற்போதைய நிலையில் எனது உயிருக்கு பங்கம் விளைவிக்க முனைவது அரசாங்கம் மற்றும் போலீசார் என்பதை சபாநாயகரிடம் தெரிவித்த போது பாராளுமன்ற சபாநாயகர் இது ஒரு நான்சென்ஸ் டாக் என்று நேரடியாக தெரிவித்திருந்தார். தமிழருக்கு நடைபெற்ற இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளாத அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையில் நான் கொண்டு வர இருக்கும் இனப்படுகொலை தொடர்பான வழக்கினை பாரதூரமாக பார்க்கின்றது. தனியொருவனாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கையில் 2009 ஆண்டு இனப்படுகொலை நடந்தது என்பதை இன்னும் ஓரிரு நாட்களில் பதிவு செய்ய உள்ளேன். இதனை பதிவு செய்த பின்னர் இலங்கைக்கு நான் வருகின்ற போது உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அது தற்போதைய அரசாங்கம் மற்றும் சபாநாயகர், அது தவிர அரசாங்கத்தின் கைக்கூலியாக செயல்படுகின்ற போலீசார் ஆகியோரால் மட்டுமே தவிர எனக்கு எந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு என்று அல்லது போதை வஸ்து கடத்தக்காரர்களுடன் தொடர்பு என்றும் சித்தரிக்க முடியாது. இந்த விடயத்தை கதைக்கும் போது சபாநாயகர் எனது மூலமான இணைப்பை துண்டித்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்தும் பேச அனுமதிக்கவில்லை. போலீசார் பாதுகாப்பு தராத சந்தர்ப்பங்களில் என்னுடைய சுய பாதுகாப்புக்காக ஆபத்துக்கற்ற பாதுகாப்பு கருவிகளை வைத்திருப்பதற்காக நான் கேட்ட கடிதத்துக்கு சபாநாயகர் அது தொடர்பான அமைச்சரிடம் கேட்கச் சொல்லி கடிதம் அனுப்பியிருந்தார். இதனை பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் தொலைபேசியில் அழைப்பு எடுத்து கேட்டபோது அந்த கடிதத்தை போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பியதாக கூறிய போது இதுவரை கடிதத்துக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. எனது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு 100% பொறுப்பு சபாநாயகர் மற்றும் போலீஸ் மா அதிபர் என்பதை தெளிவாக பொதுமக்களுக்கு இங்கே பதிவிடுகின்றேன் என அவர் பதிவிட்டுள்ளார். தமிழினத்திற்கு எதிராக திட்டமிட்ட வகையில் சிங்கள இனவாதிகள் செயற்படுவதாக பௌத்த தேரர் ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார்.
மிகுந்தலை பகுதியில் உள்ள விகாரையொன்றின் விகாராதிபதிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்குமான சந்திப்பின் போது மறைக்கப்பட்ட ரகசியம் ஒன்று அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய குருந்தூர் மலையில் திட்டமிடப்பட்ட வகையில் பௌத்த மயமாக்கலை உருவாக்கி அதனை தொல்பொருள் பிரதியாக பிரகடனம் செய்யும் நடவடிக்கை தொடர்பில் விகாராதிபதி உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பான ஆவணத்தை தன்னிடம் வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். தொல்பொருள் திணைக்களத்தில் பிரதிபலிப்பாளர் செயற்பட்ட ஜெயதிலக எனும் நபர் பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட சின்னங்களை மூடைகளில் கொண்டு வந்து சுற்றியுள்ள நிலங்களிலும் வயல் நிலங்களிலும் வீசி அவற்றை தொல்பொருள் நிலங்களாக ஆவணப்படுத்தி தொல்பொருள் திணைக்களம் கையகப்படுத்தியதாக அதில் குறிப்பிட்டுள்ளது. கடந்த காலங்களில் குருந்தூர் மலை தொடர்பில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன. தமிழர்களுக்கு சொந்தமான அந்த பகுதியை கைப்பற்ற தென்னிலங்கை கடும் போக்குவாதிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். ராஜபக்சர்கள் ஆட்சி காலத்தில் அரசியல் மயப்படுத்தப்பட்ட பிரச்சினையாக குருந்தூர் மலை விஸ்வரூபம் எடுத்திருந்தது. இந்த நிலையில் பௌத்த துறவியொருவரினால் அதன் பின்னாலுள்ள மர்மங்கள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளமை தமிழர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் தினமே இந்த அரசின் இறுதி தினம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார். எதுவுமே தெரியாத அமைச்சர்கள் குழு ஒன்று தற்பொழுது நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கின்றது. அதனை மக்களும் உணர ஆரம்பித்திருக்கின்றனர். நாட்டில் இருந்து போதைப் பொருளை முற்றாக ஒழித்து நாட்டை கட்டியெழுப்புவது சிறந்த வேலை திட்டமாகும். எனினும் அது பொது நிர்வாகத்தின் பிரதான பொறுப்பல்ல. போதைப்பொருள் ஒழிப்பு என்பது அரசு நிர்வாகத்தின் ஒரு பகுதி மாத்திரமேயாகும். கடந்த அரசுகளும் இதனை செய்திருக்கின்றன. ஆனால் அவை ஊடகங்கள் ஊடாக பாரிய பிரச்சாரங்களாக முன்னெடுக்கப்படவில்லை. இவ்வாறு அரசை நிர்வகிப்பது என்று தெரியாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திண்டாடிக் கொண்டிருக்கின்றார். அதனால் போலீஸ் மா அதிபர் ஊடாக ஆட்சியை முன்னெடுத்துச் செல்ல முற்படுகின்றனர். அதன் அடிப்படையிலே வெலிகம பிரதேச சபை தவிசாளரின் கொலை தொடர்பாக விசாரணைகளை சமூக ஊடகங்களில் பகிரங்கமாக முன்னெடுத்திருக்கின்றனர். இவ்வாறு போலீஸ் மா அதிபரை கொண்டு ஆட்சியை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என அரசை எச்சரிக்கின்றோம். போதைப்பொருள் பிரச்சாரங்களை தவிர அபிவிருத்திகள் தொடர்பிலான முதலீடுகள் தொடர்பிலோ முதலீட்டு வருமானம் தொடர்பிலோ அரசால் இதுவரை எந்தவொரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. கட்சிகளை ஒடுக்கி முன்னெடுக்கப்படும் அரசியல்களுக்கு மக்கள் எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுமாறு அரசுக்கு சவால் விடுகின்றோம். இனியும் மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்த முடியாது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் தினமே இந்த அரசின் இறுதி தினமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் மொரடுவை முகாமைச் சேர்ந்த அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒருவரை காயப்படுத்திய குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஹெரோயினுடனும் கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தமன போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஹிக்குரான பிரதேசத்தில் சுற்றி வளைப்பை மேற்கொண்டு இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் ஜூலை 11ஆம் தேதி கிரண பகுதியில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தியமை மற்றும் பாலந்துறை போலீஸ் பிரிவில் ஒருவரை கொலை செய்ய திட்டமிட்டமை ஆகிய சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்யும் போது அவரிடமிருந்து 13 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 39 வயதுடைய ஹிக்குரான பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர் குறித்து தமண மற்றும் ஹிரண போலீஸ் நிலையங்களும் பாணந்துறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முதல் வடகிழ் பருவத்தில் நிகழும் இடிமின்னல் மழை தொடங்கும் என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். நண்பகலை அண்மித்து அல்லது மாலை அல்லது இரவில் இந்த மழை கிடைக்கும். ஆனால் ஒரே நாளில் அல்லது ஒரே நேரத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் கிடைக்காது. குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். ஆனால் எதிர்வரும் 6ஆம் தேதிக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் இந்த இடி மின்னல் மழை கிடைத்துவிடும். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் மானாவாரியான மழையை மட்டும் அடிப்படையாக கொண்ட பல வயல்கள் நீரின்றி பாதிப்படைவதாக பலர் கூறியுள்ளனர். அவர்களுக்கு இந்த மழை வரமாக அமையும். இந்த முன்னறிவிப்பின் அடிப்படையில் மழை கிடைக்கும் என நம்பி மழைநீரை மட்டும் அடிப்படையாக கொண்ட வயல்களும் மருந்து மற்றும் உரமிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மழை கிடைத்ததன் பின்னர் இதனை மேற்கொள்ளலாம். ஏனெனில் எதிர்வரும் 6ஆம் தேதி வரையான மழை இடி மின்னல் மழை என்பதனால் நாள் நேரம் மற்றும் இடத்தினை உறுதிப்படுத்த முடியாது. அதேவேளை இன்றைய தினம் முதல்
மத்திய கிழக்கு வங்கள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பங்களாதேஷின் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மீண்டும் எதிர்வரும் 6ஆம் தேதியன்று தென்கிழக்கு வங்கள விரிகுடாவில் மீண்டும் ஒரு தாழ்ந்த முகமும் உருவாகுவதற்கான வாய்ப்பு உண்டு. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கிழக்கு கரையை அண்மித்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்குறித்த இரண்டில் ஏதாவது ஒன்று புயலாக மாற்றமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு புயலாக மாறினால் அதற்கு சென்பார் என பெயரிடப்படும் என மேலும் தெரிவித்துள்ளனர். போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது 971 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது 735 கிராம் 9 மில்லிகிராம் ஹெரோயின், 2 கிலோகிராம் 422 கிராம் 13 மில்லிகிராம் ஐஸ், 603 கிராம் 84 மில்லிகிராம் கஞ்சா, 97,283 கிராம் கஞ்சா செடிகள், 1 கிராம் 3 மில்லிகிராம் குஷ்ரக போதைப்பொருள், 27 கிராம் 3 மில்லிகிராம் ஹஷிஷ் ரக போதைப்பொருள், 1305 போதை மாத்திரைகள் மற்றும் 254 கிராம் 79 மில்லிகிராம் மாவா போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருட்களுடன் 971 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 22 பேர் தடுப்பு காவல் உத்தரவுகளை பெற்றுள்ளனர். அதே நேரம் அவர்களில் 10 பேர் மறுவாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியா விசா தொடர்பில் மீண்டும் ஒரு முக்கிய மாற்றத்தை செய்துள்ளது. அதாவது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நடைமுறைக்கு வந்த புதிய விதியின்படி இனி பிரித்தானியா கடவுச்சீட்டுகளில் விங்நெட்ஸ் எனப்படும் முத்திரை இடப்படாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவுக்கு பணி, கல்வி மற்றும் குடும்ப விசாக்களில் வருவோர் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரின் விசாக்களில் விங்நெட்ஸ் எனப்படும் முத்திரை இடப்படும் வழக்கம் இருந்து வந்தது. அந்த வகையில் இந்த முத்திரை இனி அவர்களுடைய கடவுச்சீட்டுகளில் இடப்படாது. இதற்கு பதிலாக அவர்களுடைய புலம்பெயர்ந்த நிலை இனி டிஜிட்டல் முறையில் விசாவாக பதிவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா தனது புலம்பெயர்தல் அமைப்பை முழுமையாக டிஜிட்டல் மயமாக மாற்றுவதில் மற்றொரு படியாக இந்த மாற்றத்தை செய்துள்ளதாக பிரித்தானியா உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜபக்ச குடும்பத்தினர் தான் ஹிட்லர் போல் செயற்பட்டனர். அனுர அரசு பதிலடி. சபாநாயகரிடம் வாங்கி கட்டிய அர்ச்சுனா உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அரசாங்கமே பொறுப்பாம். தமிழர்களுக்கு எதிராக கடும் போக்குவாதிகளின் சதி நடவடிக்கை அம்பலப்படுத்தும் சிங்கள தேரர். அனுர அரசின் இறுதி நாளை கணிக்கும் சஜித் அணி. துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒருவர் ஹெரோயினுடன் கைது. வடகிழக்கில் இன்று முதல் மழை, புதிய புயலுக்கு வாய்ப்பு. போதைப் பொருட்களுடன் ஒரே நாளில் 971 பேர் கைது. பிரித்தானியா செல்வோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இத்துடன் தமிழ்விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.